இந்த சத்தான ஹெல்த்தியான ஒரு மசாலா சுண்டல் நம்ம எப்படி செஞ்சோன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நான் இதை எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். நம்ம இந்த மசாலா சுண்டல் பண்ணுறதுக்கு 1/4 கிலோ கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். இந்த கப் அளவு இருக்குது. 1 கப் அளவு 1/4 கிலோ. அதை நான் ஊற வச்சு நைட்டில் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம வேக வச்சிடலாம். குக்கரில் போட்டு குக்கரில் சேர்த்தாச்சு. அதே கப்புக்கு 1 கப்பு தண்ணி சேர்க்குறேன். இந்த அளவு சேர்த்தா போதும். 1/2 ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது இப்போ நல்லா மூடி போட்டுடலாம். மூடி போட்டு 4 விசில் வரட்டும். 4 விசில் வந்ததும் எடுத்துடலாம். வெந்துடும். வெயிட் போட்டாச்சு. இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கிடுவோம். ஜார் வச்சுருக்கேன். அதில் ஒரு 4 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, 3 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம். இதை ஃபஸ்ட்டில் கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ இது மாதிரி கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிக்கிட்டேன். இது கூட 1/4 மூடி தேங்காய் நான் இதை துருவி வச்சுருக்கேன். இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு சுற்றி எடுத்துக்கிடுவோம். இப்போ இது மாதிரி பொடிச்சு எடுத்துருக்கேன். இப்போ கடலை வெந்தாச்சு. நல்லா வெந்திருக்கு. இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன். கடலை எல்லாமே ரெடியாக இருக்குது. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்க்குறேன். எண்ணெய் காய்ச்சதும் 1/2 டீஸ்பூன் உளுத்தப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய் போட்டுடலாம். இன்னும் ஒரு மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் இதில் சேர்த்துடலாம். வதக்கி விட்டுடலாம். இது கண்ணாடி போல் வர வதக்கணும். கரிஞ்சு போக வேண்டாம். இந்த அளவு வதக்குன போதும். இப்போது நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காய், மிளகாய், காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். இது ஒரு சூப்பரான வாசத்தில் இருக்கும் இந்த மசாலா. இப்போ இதை 1 நிமிஷம் எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது கடலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். கடலையில் ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சோம். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் பச்சை வாசம் போகிற வரை ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கணும். இப்போ கொஞ்சம் மல்லியில் தூவிக்கலாம். இதையும் கொஞ்சம் கலந்து விட்டுடலாம். இவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான இந்த மசாலா சுண்டல் நல்ல ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. மறுபடி செய்து சாப்பிட தோணும். குழந்தைகளுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே இது கொடுக்கலாம். ரொம்ப சத்தானது. இது நீங்கள் கட்டாயம் செய்து பாருங்கள். அவ்வளோவா டேஸ்ட்டும் மனமும் சூப்பராக இருக்குது. மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ. இது ஒரு ஸ்நாக்ஸாக நம்ம சாப்பிடலாம். ஈவினிங்கில் டீ காப்பியோட சூப்பராக இருக்கும். சும்மா கூட சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். அதோட சாதத்துக்கு தொட்டுக்கிட யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். அருமையான சுவையில் ரொம்பவே நல்லா இருக்குது.